அழகான ஈவினிங் டைம். ஒரு பெரிய மரத்துக்கடியில் ஒரு சின்ன ஸ்டோன் பெஞ்ச். அந்த ஸ்டோன் பெஞ்சில் ஒரு பொண்ணு உட்காந்துட்ருக்கா. அது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். அந்த இடம் பார்க்க எப்படி இருக்குன்னா, ஈவினிங் டைமில் அந்த வானம் ஒரு மாதிரி லைட்டாக ரெட் கலரில் இருக்குது. அதில் அந்த சூரியன் லேசாக மஞ்சள் கலரில் ஜொலிச்சிட்ருக்கு. பறவைகள்லாம் அதோட வேலையை முடிச்சுட்டு அழகாக மறுபடியும் அதோட கூட்டை நோக்கி கூட்டமாக பறந்து போயிட்டுருக்கு. அந்த அழகான ஈவினிங் டைம், அந்த இடமே அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் உன் முகத்தில் மட்டும் ஏதோ ஒரு சின்ன கவலை. அப்போது நீ அந்த சூரியனை பார்த்துக்கிட்டே ஒரு நிமிஷம் உன் கவலையெல்லாம் நினச்சி கண்ணை மூடுற. அப்போது ஒரு துளி கண்ணீர் உன் கண்ணிலிருந்து உன் கண்ணை வழியாக அப்படியே கீழே ட்ராப் ஆகுது. அந்த நேரத்தில் பக்கத்தில் இருக்க காட்டில் இருந்து மரத்தில் இருக்க கிளையெல்லாம் உரசுறதுனால ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தம் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுது. அப்போ நீ எழுந்து எந்த பக்கம் சத்தம் வருதுன்னு பார்த்து அந்த சத்தத்தை பார்த்து நடக்க ஆரம்பிக்கிற. நீ போய் நிற்கிற இடம் ஒரு அழகான ஒரு அமைதியான காடு. அங்கே ஃபர்ஸ்ட் உன் கண்ணில் படுறது ஒரு பெரிய ரிவர் ஃபால்ஸ். அந்த அருவியோட அந்த ரிவர் ஃபால்ஸோட அழகு உன்னை அது பக்கமாக இழுக்குது. நீ அந்த அருவி பக்கமாக நடந்து போகிற. அந்த அருவியில் தண்ணி மேலேருந்து கீழே கொட்டுது. அப்படி கொட்டுற அந்த தண்ணியில் நீ உன்னோட முகத்தை பார்க்குற. அதில் உன்னோட சோகம் கலந்த முகம் தெரியுது. அப்போது நீ அந்த அருவியிலிருந்து விழுற தண்ணியை தொட்டு பார்க்குற. அந்த தண்ணி ரொம்பவே சில்னஸாக இருக்குது. நீ அந்த சில்னஸை ஃபீல் பண்ணுற. அப்போதான் நீ அந்த இடத்த முழுசாக பார்க்குற. அந்த இடம் எப்படி இருக்குன்னா, மேலேருந்து கீழே விழுற அருவி, அங்கே தேங்கி நிற்கிற தண்ணி, அந்த தண்ணியில் குதிச்சு விளையாடுற மீன், ஈவினிங் டைமில் வீசுகிற தென்றல் காற்று, அதை சுற்றி இருக்க அந்த காட்டோட அழகு. அந்த இடத்த பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த இடத்தோட அழகை பார்த்து உன்னையே மறந்து ஒரு நிமிஷம் ஒரு சிறு புன்னகை தெரியுது. அந்த அழகை ரசிக்கிறதுக்காக நீ அங்கே இருக்க பாறை மேலே போய் உட்கார்ற. நம்மெல்லாம் பெஞ்ச் மேலே காலை தொங்க போட்டு உட்கார்ற மாதிரி அந்த பாறை மேலே நீ உட்கார்ற. அப்போது உன்னோட கால் அந்த தண்ணியில் படுது. அந்த தண்ணி ரொம்பவே சில்னஸாக இருக்குது. ப்ளஸ் அது கூடவே உனக்காக மட்டும் நான் வீசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அழகான தென்றல் காற்று உன் உடம்பு அப்படியே தொட்டு செல்லுது. அதை நீ அந்த அமைதியான சூழலில் உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே அந்த அருவியோட நீரில் குதிச்சு விளையாடுற அந்த மீனை அமைதியான சூழலில் உட்காந்து பார்த்துட்ருக்க. அப்போது உன்னோட காதுகளுக்கு ஒரு சத்தம் கேட்குது. என்னடா அது சத்தம் அப்படின்னு நீ அந்த பாறை மேலே எந்திரிச்சு அந்த சத்தத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிற. அப்படின்னா நீ நடந்து போகிற வழியில் 2 பக்கமும் அழகாக பூக்களாக பூத்துருக்கு. அது எல்லோ, ஒயிட், ரெட், பர்பிள், ஆரஞ்சுன்னு கலராக அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பூக்கள் ஹனி பீஸ் தேன் உறிஞ்சி எடுத்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லை, அழகாக நிறைய பட்டர்ஃப்ளைஸ் அந்த பூக்களை சுற்றி பறந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு சில பூச்சிகளும் வண்டும் அந்த பூவை சுற்றி பறந்துட்டுருக்கு. அது பார்க்கும்போதே உன் மனசுக்கு ஏதோ அமைதி கிடைச்ச மாதிரி இருக்குது. நீ அதெல்லாம் பார்த்துக்கிட்டே அந்த சத்தத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிற. அது 2 அழகான குயிலோட சத்தம்.
2 ஜோடி குயில் அழகா கிளையில உட்காந்து தனக்கே உரிய அழகான குரலில் பாடிட்டுருக்கு. அது கூடவே நானும் உன் கூட சேர்ந்து பாடுறேன் அப்படிங்கிற மாதிரி கிளிகளும் இன்னும் சில பறவைகளும் அழகாக சத்தம் போட்டுட்ருக்கு. நம்மெல்லாம் பாட்டுக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி அந்த பறவைகளோட இனிமையான சவுண்டுக்கு மயில் அழகாக தோகையை விரித்து டான்ஸ் பண்ண ஆரம்பிக்குது. அதை பார்க்கும்போதே உன் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. அப்போ அங்கே ஒரு அழகான மான் உன் கண்ணு முன்னாடி துள்ளி துள்ளி ஓடுது. அதை பார்த்து உன்னையே அறியாமல் உன்னோட கால் அந்த மானை பார்த்து நடக்க ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துலேயே அந்த மான் உன் கண்ணை விட்டு காணாமல் போகுது. அப்போது 2 அழகான க்யூட்டாக இருக்க ஒயிட் கலரில் ரேபிட்ஸ் உன் கண்ணுக்கு தெரியுது. நீ அந்த மானை விட்டுட்டு அந்த ரேபிட்ஸை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிற. அந்த ரேபிட்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு நீ போய் நிற்கிற இடம் ஒரு அழகான நதிக்கரையோரம். நீ முன்னாடி பார்த்த அந்த அருவியோட தண்ணி இந்த நதியோடு கலந்து அழகா என்னை நிறுத்த யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டுருக்கு. நீ அந்த நதியோட அழகை நின்று ரசிச்சிட்ருக்க. அதை பார்த்து ரசிச்சுட்டே அந்த வானத்தை பார்க்கும்போது சிவப்பு நிறத்தில் எல்லோ கலரில் பொட்டு வச்ச மாதிரி இருந்த அந்த வானம், அந்த வானத்தில் இருந்த சூரியன் மறைஞ்சி அழகான வெண்ணிலவு ஒயிட் மூன் தெரிய ஆரம்பிக்குது. அதை பார்க்கும்போது உன் மனசுக்கு அவ்வளோ அமைதியாக இருக்குது. உன்னையே அறியாமல் ஒரு சிறு புன்னகை. அப்போ உனக்கு ஒன்று தோணுது, அந்த அருவி மேலிருந்து கீழே விழுந்து எழுந்து ஓடுறது போல் என்னோடய வாழ்க்கையும் ஒரு நாள் இவ்வளவு கஷ்டம், ஸ்ட்ரெஸ், நெகட்டிவிட்டி எல்லாம் மறைஞ்சு ஹாப்பியாக மாறும். அது எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். அப்படி நீ நினச்சிட்டு இருக்கும்போதே ஒரு சத்தம், உன் பேரை சொல்லி யாரோ கூப்பிடுறாங்க. நீ கண்ணை திறந்து பார்த்தா உன் ஃப்ரெண்டு தான். எங்கே என்ன பண்ணுற? ஏதோ கஷ்டம், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்தேன். இவ்வளோ நேரமாக இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? அப்போது உங்களுக்கு தான் ஒன்றுமே புரியல. சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. நீ ஃபர்ஸ்ட் உட்காந்துட்டு இருந்த அதே ஸ்டோன் பெஞ்ச், அப்படியே அந்த வானத்தை பார்க்குற. அதே மாதிரி ரெட் கலர் வானம், எல்லோ கலரில் சூரியன், அதே மரம், அதே நீ. ஆனால் உன் முகத்தில் மட்டும் ஏதோ ஒரு தெளிவு, ஒரு சந்தோஷம். அதோடு உன் ஃப்ரெண்டை ரொம்ப ஹாப்பியாக ஹக் பண்ணிக்கிறேன். அப்போது உன் ஃப்ரெண்ட், சரி போகலாமா? போகலாம். அப்படியே 2 பேரும் நடக்க ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் வருங்காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள். உங்கள் நிகழ்காலத்தில் நல்ல விதமாக செயல்பட்டால் உங்கள் வருங்காலம் தன்னால் மலரும்.